அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பை வந்து நான் காலையில் 10-11 மணிக்கு ஊற போட்டால் அதோட காஞ்ச மிளகா 4, இப்போ கொஞ்சம் காணும் பெருஞ்சீரகம் ஒரு முடிக்கான் கொஞ்சம் வாசத்துக்கு, அதோட ஒரு சின்ன இஞ்சி துண்டு 3 வெள்ளைப்பூடி இதுவில் போட்டு இப்போ குறைன்னு நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துட்டு நம்ம காட்டுறேன். இங்கே பாருங்கள், பருப்பு, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு இந்த சோம்பு இவ்வளோ போட்டு இதோட கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ குறைன்னு அரைப்போம். இங்கே பாருங்கம்மா, தைக்கிற வாழைப்பூ, இந்த வாழைப்பூ உப்பு போட்டு இப்போ நல்லா பிணைஞ்சி கழுவணும். இந்த பாருங்கள், மாவை நான் இப்படி நல்லா குறைன்னு இப்படி அரைச்சி வச்சுக்கிறேன். வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். மற்ற எது நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கம்மா, இன்றைக்கி வாழைப்பூ நல்லா உப்பு போட்டு 2-3 தடவை கழுவிட்டேன். கொஞ்சம் பாதி கடலைப்பருப்பை, வெள்ளைப்பூடு, இஞ்சி, காஞ்ச மிளகா போட்டுட்டேன். இன்னும் பாக்கி இந்த இருக்குது, அதையும் அரைக்கணும். கொஞ்சம் அதோட உப்பு வேற போட்டுக்கிறேன். இப்போ அரைக்கும் போது என்ன செய்யணும், இந்த ஐக்கில் பட்டை கொஞ்சம் சேர்க்கணும் மணத்துக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, போட்டு திரும்பவும் நம்ம குறைன்னு அரைக்கணும். பாருங்க, நல்லா குறைன்னு இப்போ அரைச்சிட்டேன். அதையும் இதில் போடுறேன். ஒரு பச்சை மிளகா போதும், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டிக்கிறோம்ல. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம உப்பு ஃபஸ்ட்டு இதை அரைக்கும் போது உப்பு போட்டோம். இந்த வாழைப்பூ, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, இதில் போடுறது பட்டை, பெருஞ்சீரகம், இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி பண்ணணும். மிக்ஸி பண்ணி வச்சு கொஞ்சம் நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு இப்போ சூடு காட்டணும். கடாயை வந்து எண்ணெயை ஊற்றி சூடு காட்டி பாருங்கம்மா, நல்ல முறிவிடுச்சு. இப்போ தான் நம்ம இப்படி திருப்பி விடணும். வாழைப்பூ வடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு கொணக்கறி ஆக்கி கொடுக்குறீங்களோ, அதில் பெரிய பூவாக இருந்தால் பாதி பூ ஆக்கிட்டு பாதி பூ இப்படி வடையை போட்டு பாருங்க. வடையும் தின்ற மாதிரிக்கு வாழைப்பையும் தின்ற மாதிரிக்கு. வாழைப்பூ கொணக்கறி திங்காது சில பிள்ளைவோ இப்படி வடையை சுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் நல்லா முருவட்டு பெரட்டி விட்டுக்கு. அவங்க வடை நல்லா முறிவிருச்சு. இப்படி முருகுனாத்தான் அந்த வாழைப்பூ நல்லா வேகும். பச்சையாக இருந்தால் கசக்கிற மாதிரி இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பாருங்க, நல்லா முருன்னு இருக்குது. இதை என்ன செய்யணும், நல்லா ஒரு சாஸில் தொட்டு சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சு விடுங்கம்மா பிள்ளைகளுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.